தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோரி சேனல். நீட்டுக்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்தது. ஸோ அந்த சந்தேகங்களை நாம் சரி பண்ணியிருக்கோம், சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் சில பேர் அந்த டாக்குமெண்ட் தொடர்பான நிறைய சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, பெரும்பாலான மாணவர்களுடைய ஒரு ட்ரீம் காலேஜ் அப்படின்னு சொன்னால் அது சிஎம்சி வெள்ளூர். எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் சென்னையில் இருக்கிற நிறைய காலேஜை பார்த்தாலுமே சிஎம்சி வெள்ளூர் அப்படின்னு சொல்கிற இந்த காலேஜில் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ், இந்த காலேஜை பொறுத்தவரை ஏன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொன்னால் இந்த சிஎம்சி வெள்ளூர் மெடிக்கல் காலேஜை சொல்லலாம். ஸோ இந்த மெடிக்கல் காலேஜில் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எம்பிபிஎஸ்க்கு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இதற்கு எப்படிலாம் நாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு சில என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், எவ்வளோ ஃபீஸ் அவங்க கொடுக்குறாங்க, அவங்களோட சீட் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தவறாமல் நம்ம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுக்கு எப்பயுமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். போடப்படுகின்ற அனைத்து வீடியோக்களுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நமக்கு நேற்றுலேருந்து ஓப்பன் ஆகிடுச்சுங்க. 11ஆம் தேதியிலேருந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. இது இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்றது 28ஆம் தேதி மார்ச்சோட முடியுது. மார்ச் 2025 28 உங்கள் அப்ளிகேஷன் போடுற டேட் க்ளோஸ் ஆகுது. 1.5 மாதத்துக்கு மேலே நமக்கு டைம் இருக்குது, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ இது இல்லாமல் டாக்குமெண்ட்ஸு, அதாவது நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு சில டேட் கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு 1ஆம் தேதி ஏப்ரல் வரைக்குமே டைம் இருக்குது. இது இல்லாமல் மைனாரிட்டி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. மைனாரிட்டி லிஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு தனி டேட்டு கொடுக்குறாங்க. தென் யூஜி ஸ்கோரை நீங்கள் அப்லோட் பண்ணுறது. ஏன்னா அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட நீட் மார்க் ஸ்கோர் இருக்கு இல்லையா, நீட்டோட மார்க்கை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நீட் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு யாருக்கும் இருக்காது. ஏன்னா எக்ஸாமே நமக்கு இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ எக்ஸாம் ஆரம்பிக்கலன்னு இப்போ யாருக்குமே இது கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி நீட் ஸ்கோர் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, அதற்காக ஒரு டேட்டு கொடுத்து அந்த டேட்டுக்குள்ளே அதாவது டேட்டுன்னு கிடையாது, இப்போ கொடுக்க மாட்டாங்க. டு பி அனௌன்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு பி அனௌன்ஸ்டுனா விரைவில் அது தெரிவிப்பாங்க. எதற்காகனா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி முடிச்சிருவீங்க. உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் நீட்டுடைய மார்க்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நீட் மார்க்கை நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணணும். அதற்கு ஒரு டேட்டு கொடுப்பாங்க. அதுதான் அவங்க சொல்கிற விஷயம். சரி, இது இல்லாமல் சிஎம்சி வெள்ளூரில் சீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இந்த வருஷம் ஏதாவது ஏறி இருக்கா அப்படின்னா எதுவுமே ஏறலை, அதிகமாகலை. ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 சீட்டு டோட்டலாக இருக்குது. இந்த 100 சீட்டை தான் நமக்கு பிரிச்சுருவாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓவரால் இந்தியா முழுக்க இருந்து சேர்ற மாணவர்களுக்காக 2 சீட்டு மட்டும் ஒதுக்குறாங்க. 2 சீட்டு. இது மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்துடும். சரிங்களா? அடுத்ததாக கிறிஸ்டின் மைனாரிட்டி, ஒன்லி ஃபார் கிறிஸ்டின் மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 38 சீட்டு தனியாக கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 40 சீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெள்ளூர் ஸ்டாஃப் கோட்டா, சரிங்களா? அந்த சிஎம்சி வெள்ளூரில் சிஎம்சி மெடிக்கல் காலேஜில் இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அவங்க தான் ஸ்டாஃபு. அவங்களுடைய பசங்களுக்கு, அவங்களுடைய சன்னோ ஆர் டாட்டரோ யார் இருந்தாலுமே அவங்க பசங்க எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சில கோட்டா கொடுக்குறாங்க. அதில் 10 சீட் ஒதுக்குறாங்க. இப்போ 50 சீட் நம்ம கவர் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? மேனேஜ்மெண்ட்டில் தனியாக ஓவரால் இந்தியாவுக்கு 2, கிறிஸ்டின் மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட்டில் 28 சீட்டு 30. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் கோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு 10 கொடுத்துட்றாங்க. 50 சீட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்கிறது த்ரூ கவுன்சிலிங் மூலமாக வர்றது. இந்த கவுன்சிலிங் மூலமாக வர தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, அது மூலமாக வரவங்களுக்கு ஒரு 20 சீட்டு கொடுக்குறாங்க. இந்த 20 சீட்டுமே ஒன்லி ஃபார் கிறிஸ்டின். ரைட்டுங்களா? கிறிஸ்டின் மைனாரிட்டிக்காக ஒரு 20 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாலேருந்து வரது 20 சீட்டு ஒதுக்கிடுறாங்க. ஏன்னா காலேஜ் ஃபுல்லாக கிறிஸ்டின் காலேஜ்ன்றதுனால அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்ததாக மீதி இருக்கிற இதர மாணவர்கள், தமிழ்நாட்டில் கிறிஸ்டின் தவிர வேறு எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலுமே, அதாவது நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் இருக்கலாம், ஓசியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், பிசிஎம்மாக இருக்கலாம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி யார் வேணா இருக்கலாம்.
இவங்க அப்ளை பண்ணலாம். நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, நீங்க உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ செலக்ட் பண்ணி முடிச்சிருந்தீங்கனாவே, உங்களுக்கு மார்க் இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு 30 சீட் ஒதுக்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட இந்த 30ஓட சேர்த்தீங்கன்னா 100 சீட் கணக்கு வந்துருச்சு உங்களுக்கு. ஸ்டாஃப் கோட்டா 10 அதோட முடிஞ்சுது. இப்போ கவர்ன்மெண்ட் சீட்டுக்கு கவர்ன்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா வரவங்களுக்கு 20 சீட்டு கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு, மீதி 30 சீட்டு ஓப்பன் சீட். ஓப்பன் சீட்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமா வர கிறிஸ்டின் தவிர இதர மாணவர்கள். இவங்களுக்கு சீட் ஒதுக்குறாங்க. ஸோ அப்போ ஓவராலா 100 சீட் நமக்கு இருக்கு. இந்த 100 சீட்ல நமக்கு அதாவது குறிப்பா அதர் ஸ்டே அ அ அதர் கம்யூனிட்டில இருக்கிற மாணவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் யாரா இருந்தாலுமே, நீங்க இந்த 30 சீட்டுக்குள்ள தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரிங்களா? சரி. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபீஸ். ஏன்னா, அதுதான் மெயின் அல்டிமேட்டா எல்லாருக்குமே. இந்த ஃபீஸ பொறுத்தவரைக்கும் 1700 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கு. இது இல்லாத இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ் 500. இந்த 500ன்றது ஒரு கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா, மொத்தத்துல 7 கோர்ஸ் வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். இங்க சிஎம்சி வெள்ளூர்ல எம்பிபிஎஸ் தவிர பாராமெடிக்கல் சயன்ஸ், பிஎஸ்சி நர்சிங் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இதுல நீங்க சேரணும் அப்படின்னா, பாராமெடிக்கல் சயன்ஸ்ல எந்த கோர்ஸா இருந்தாலும் சரி, பிஎஸ்சி நர்சிங் எடுத்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு கோர்ஸ நீங்க இந்த ஒரு அப்ளிகேஷன்ல 7 கோர்ஸ நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது, நீங்க எம்பிபிஎஸ்ஸ தவிர்த்து அடிஷனலா பண்ற ஒரு கோர்ஸுக்கும் ரூ. 500 500 500ன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா நீங்க கட்டிட்டே போகணும். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றத பொறுத்தவரைக்கும். இதற்கு டாக்குமெண்ட் ஒண்ணும் பெருசா எதுவுமே கிடையாது. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 1, 2வது உங்களுடைய சிக்னேச்சர். இத மட்டும் சிக்னேச்சர். ஸோ இத மட்டுமே 2 மட்டும் ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இதுக்கு அந்த கேபி, அந்த எம்பி சைஸ் வேரி ஆகும். அத நீங்க செக் பண்ணிக்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் குடுத்துருக்கேன். அத செக் பண்ணி பாருங்க. ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் நம்ம கட்டுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் அதாவது ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் 84,380 வரும். ரூ. 84,380 முதல் வருஷம் நீங்க பே பண்ற மாரி இருக்கும். இதுல டியூஷன் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, அதர் ஆனுவல் ஃபீஸு, ஒன் டைம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 14,000 48,000 அப்படின்னு சொல்லி தனித்தனியா கலெக்ட் பண்றாங்க. இதுல ஓவராலா பார்த்தீங்கன்னா, ரூ. 84,380 வரும். செகண்ட் இயர்ல இருந்து இது கொஞ்சம் குறையும். நீங்க ஹாஸ்டல்ல தங்குறவங்களா இருக்கிறீங்க, மெஸ் எடுத்துக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் சிஎம்சி வெள்ளூருடைய ஒரு ஓவரால் கிளான்ஸ். இப்ப அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றதுனால, இத யார் யாரெல்லாம் ஏன்னா ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு. மார்க் என்ன வருது, வரலன்றத பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணி வச்சிரணும். இது நமக்கு தமிழ்நாடு ஓப்பன் ஆவல. கரெக்ட்டுங்களா? தமிழ்நாடு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, நீட்டுடைய ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனா இத பொறுத்தவரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. இப்பவே நீங்க அப்ளை பண்ணி நீங்க தயாரா இருக்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, தயவு செய்து இப்ப அப்ளை பண்ணி வச்சிருங்க. ஒன் ஆஃப் த ஆப்ஷனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதனுடைய அடுத்தடுத்த அப்டேட் என்ன வருதுன்னு சொல்லி நம்ம சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். அத பார்த்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.